அன்பு நெஞ்சங்களே, இது ஒரு கருத்து பதிவு. டைம் ஸ்பேஸ் அப்படின்னா, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம். வேலைக்காக இருக்கட்டும், படிக்கிறதுக்காக இருக்கட்டும். பசங்க காத்தால பார்த்திங்கன்னா வேகமாக ஆட்டோவில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, பேரண்ட்ஸ் கூட சைக்கிளில் போகிறாங்க. ஆஃபீஸ் லேடிஸ் எல்லாம் பஸ்ஸுக்கு வேக வேகமாக போகிறாங்க, டூ வீலரில் போகிறாங்க, கார்லேயும் இப்போ சிங்கிள் காரில் எடுத்து போகிறாங்க. எல்லாருமே ஜெட்டை விட வேகமாக போகிறோம். திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், சாயங்காலம் வந்தோன்னா ரொட்டீனுக்கு வரும், டயர்ட் ஆகிடும், நம்ம எனர்ஜியில் லாஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ டைம் ஸ்பேஸே இல்லை. பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வராங்க, எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஹிந்திக்கு போகிறாங்க, டான்ஸ் போகிறாங்க, பாட்டு போகிறாங்க, கம்ப்யூட்டர் செஷன் போகிறாங்க. அவங்களுக்கே பார்த்திங்கன்னா ஹோம் ஒர்க்கு, டெஸ்ட்டு, பேக் டு பேக் டைம் ஸ்பேஸே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? 2 விஷயம் பண்ணியே ஆகணும். மார்னிங் டைமில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் இருக்கும், எல்லோரும் கிளம்பணும் அப்படின்ற அவசரத்தில். ஏன்னா நைட்டில் லேட்டாக படுத்து தூங்குகிறோம், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயிரே இல்லாத இந்த ஃபோன் கூட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணணும். இந்த ஃபோனை கொண்டு போய் நம்ம எடுக்காத ஒரு தூரத்தில் கொண்டு போய் வச்சிடணும். வச்சா அதுக்கிட்ட நம்ம விலகி இருப்போம். ஸோ நம்ம டைம் அதில் பாழாக போகாது. அந்த டைமை உயிரோடு இருக்க நம்ம குழந்தைங்களையோ, பேரண்ட்ஸோ, வயசானவங்களோ, இல்லை நமக்காக அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க, ஃபோன் இருக்கிறதால உங்கள் ப்ரோக்ராமே நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், டைம் இருக்கும்போது சும்மா ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி பாருங்கள். ஆனால் அப்படி பார்க்குற 5 நிமிஷம் தானே சொல்லிட்டு 50 நிமிஷம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா வேலையும் கெட்டு போகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான டைம் ஸ்பேஸே இல்லாமல் போகுது. அதனால் நண்பர்களே, நான் சொல்கிறது என்னென்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் ஸ்பேஸ்ன்றது உயிர் இல்லாத இந்த ஃபோன் கூட இல்லை. டைம் ஸ்பேஸ் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு உட்கார்றது, ஜாலியாக அவங்களோட சிரித்து பேசுறது, உங்களோடய நீங்கள் உட்காந்து உங்களை லவ் பண்ணி உங்களோட நீங்கள் பேசுறதுக்கான டைமை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும். நன்றி, வணக்கம்.